வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கோஸ்ட் ஸ்டோரி எபிசோட் 44 தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரிஸ் இல்லைனா ஹால் வீடியோஸ் பிடிக்கும், இல்லைனா சும்மா சிட் சாட் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதை தான் இன்ஸ்டாகிராம் ஹேண்ட்லிங் இப்போ என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய், உங்களோட ஸ்கின் ட்ரையா, டல்லா, டீஹைட்ரேட்டடா இருக்கா? நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசரோட ஹைட்ரேஷன் உங்களுக்கு பத்தலையா? அப்போ கண்டிப்பா நீங்க இந்த டெர்மகோட 96% பியூர் ஸ்னெயில் செக்ரீஷன் ஃபில்ட்ரேட் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இதுல உங்களுக்கு 2% பெப்டைட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு அண்ட் 2% நயாசினமைடு இருக்கு. கொரியன் ஸ்கின் கேர்ல ஸ்னெயில் மியூசின் ரொம்ப ஃபேமஸ். பட் இந்தியால இவங்க தான் ஃபர்ஸ்டா லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்கின்னை நல்லா டீப்பா ஹைட்ரேட் பண்ணி பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதுல நயாசினமைடு இருக்கனால. அது மட்டும் இல்லாம ஸ்கின்னை சப்பிள் அண்ட் ஹெல்த்தியா வச்சுக்கும். இந்த சீரம் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் அண்ட் கிரீஸியா இருக்காது. உங்களுக்கு ஸ்னெயில் மியூசின் நம்ம ஸ்கின்னோட ட்ரைனஸ் அண்ட் இரிட்டேஷனை சூத் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னோட ரீஜெனரேஷனை ஆக்சிலரேட் பண்ணி கொலாஜனையும் பூஸ்ட் பண்ணும். எதுன்னு பாத்தீங்கன்னா பெப்டைட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் நயாசினமைட். அதனாலதான் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் ஆகுது. இந்த சீரம் நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு அந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட் கண்டிப்பா பார்க்கலாம். இதை நீங்க உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்லயும் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் புதுசா நீங்க ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. டெர்மகோல எல்லா ப்ராடக்ட்டும் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு வாட்டி டெர்மகோல ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உங்களோட ஆர்டர் ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லிங்க் பண்றாங்க. இது பூமி அப்படின்ற ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் 15,000 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருந்தா என்கிட்ட ஒரு கூப்பன் கோட் இருக்கு. மேபிள் 2024 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெர்மகோக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. இந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு டெர்மகோ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. சோ இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், உங்களுக்கு இந்த மாதிரி கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் கேள்விப்பட்ட பேய் கதைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளும் அடுத்த எபிசோடில் உங்களோட ஸ்டோரியை ரீட் பண்ணுறேன். கீழே கூகுள் டாக் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் போய் உங்களோட ஸ்டோரியை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இஃப் ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுங்க. ஸ்டோரி ரீட் பண்ணலாம். இப்போ நான் போன லாஸ்ட் எபிசோட் 43rd எபிசோட் 14,000 வியூஸ் போயிருக்கு. பட் லைக் நான் இப்போ வீடியோ எடுக்கும் போது இன்னும் லைக் 1000 கிராஸ் ஆகல. இன்னும் 1000 வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேனான்னு தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் 854 லைக்ஸ் தான் வந்திருக்கு. இப்பவே எல்லாரும் வீடியோ கொடுங்கன்றாங்க. பட் ஆனால் லைக் இன்னும் வரல. ஸோ நான் ஒரு 2 to 3 days பார்க்குறேன். இஃப் நாட் நான் போஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மற்றவங்க கேட்குறாங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோ நான் உள்ள போறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ 1000 மேல போச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ லாங்கா இருக்கும். இல்லைனா இதுக்கு அடுத்து வர கோஸ்ட் சீரீஸ் போடுறேன் அப்படின்னாலும் மந்த்லி 2 முந்தி நான் போட்டுட்டு இருந்தால 2 மாசத்துக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி இருந்தாலும் ஷார்ட்டா 5 ஸ்டோரிஸ் மட்டும் தான் இது போடுவேன். பிகாஸ் நான் ரொம்ப நேரம் உட்காந்து எடுக்கிறேன்னா அப்பயும் அது ஓடலைன்னா என்ன பண்றதுங்க, ஓடணும்ல. ஸோ நீங்க நிறைய பேர் அதுல என்கேஜ் ஆகுறது, கமெண்ட் பண்றது, லைக் பண்றது, அதனால மற்றவங்களுக்கும் புஷ் ஆகும். அதுதான் நம்மளுக்கும் வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கே என்னோட வீடியோ போய் சேர்ந்து போக மாட்டேங்குது. அதனாலதான் இப்போ டைம் 4:17 ஆகுது. மெயில்ல அனுப்பின கொஞ்சம் ஸ்டோரிஸ் ரீட் பண்றேன். எவ்வளோ நேரம் வீடியோ இது வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு காட்டுறதுலாம் இருக்கு. ஐ திங்க் 5 வரைக்கும் நான் வீடியோ எடுக்கிறேன். மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் அக்கா, என் நேம் மென்ஷன் பண்ண வேண்டாம், நான் உங்களோட பிக் ஃபேன் அக்கா. நல்லா பண்றீங்க, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க. இந்த ஸ்டோரி நீங்க படிப்பீங்களான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். இது என் ரிலேட்டிவ்ஸ்க்கு நடந்த ஸ்டோரி. அதாவது என் சித்திக்கு. ஒரு நாள் நாங்க எல்லாம் ஒரு மேரேஜ்க்கு போயிருந்தோம். அப்போ எனக்கு 10 வயசு இருக்கும். அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு நாங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து இருந்தோம். அப்போ ரிசப்ஷன்ல செக்இன் பண்ண போனா ஒரு 2 minutesல எங்க சித்தி கையில இருந்து கோல்ட் ரிங்க காணோம்னு சொன்னாங்க. எல்லாரும் தேடிட்டு இருந்தோம். எப்படி திடீர்னு காணாம போகும், மேரேஜ்லயே தொலைச்சிருப்பான்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்ப எங்க சித்தி இல்ல, வரப்போ பார்த்தேன்னு சொன்னாங்க. நாங்க அதை பெருசா கண்டுக்கல. அதுவும் அந்த ரிங் 3 கிராமோ என்னமோ தான். அப்போ ரேட்டுக்கு அது கம்மி. ஸோ போட்டோன்னு விட்டுட்டோம். 2 ரூம் எடுத்திருந்தோம். ஒரு ரூம்ல வயசானவங்க இருந்தாங்க, இன்னொரு ரூம்ல நாங்க இருந்தோம். அப்போ நாங்க எல்லாம் பேய் படம் பார்க்கலான்னு டிசைட் பண்ணோம். அந்த டைமுக்கு எந்த நல்ல படமும் கிடைக்கல. ஸோ ஓஜா போர்டு விளையாடலாம்னு டிசைட் பண்ணோம். ஸ்கெட்ச் பென் வச்சு ஒரு போர்டில் வரைஞ்சி விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு தெரியும் பேயெல்லாம் வராது, சும்மா ஃபன் பண்ணலான்னு நினச்சோம்.
அப்புறம் ஃபர்ஸ்ட் இங்கே யாரா இருக்கீங்களான்னு கேட்டோம். நாங்களே சும்மா கிளாஸை மூவ் பண்ணி எஸ்ன்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் போர் அடிச்சிருச்சு அப்படின்ட்டு எல்லாரும் கை எடுத்துட்டு அந்த போர்டை ஓரமா வச்சுட்டு படுத்துட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க சித்தி அவங்க ரெஸ்ட் ரூம் போறப்போ பார்த்தாங்களாமா அந்த போர்டு மேல அவங்க ரிங்கு. அவங்க செமைய பயந்துட்டாங்க அக்கா. அப்புறம் எல்லாரும் எழுப்பி விட்டாங்க. எங்களுக்கு புரியல இது எப்படின்னு. அன்னைக்கு நைட் யாரும் தூங்கல. நெக்ஸ்ட் டே எங்க சித்தி அவங்க வீட்டுல நைட் தனியா 2 மணிக்கு எந்திரிச்சு வெளியே போயிட்டு வந்து படுத்திருக்காங்க. அது சிசிடிவில பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சது. அந்த 2 days எங்க ஃபேமிலியில என்ன நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியல அக்கா. உங்க வீடியோஸ்லாம் பார்த்து சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். அது வந்து எந்திரிச்சு போனது யாரு ரிங் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அடுத்த ஸ்டோரி ரீட் பண்ணலாம். இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். ஹாய் அக்கா, எம் சேத்தனா. இது நடந்து 1.5 years ஆச்சு. இந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட கசின் சிஸ்டருக்கு நடந்தது. ஒரு நாள் அவளோட அப்பா அண்ட் அம்மா அவளை விட்டு ரிலேட்டிவ்ஸோட டாட்டர் பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ண போறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனாங்க. அப்போ ஒரு 10:30 இல்ல 11 இருக்கும். அப்போ இவளுக்கு கொலுசு சவுண்ட் கேட்டுச்சான். யார் அதுன்னு பார்க்க போனா. அங்க ஒரு பிளாக் கலர்ல ஒரு உருவம் இருந்தது. அவளை வான்னு கூப்பிட்டுச்சான். அப்போவே எங்க தாத்தா டெத் ஆகி ஒரு 3 months கிட்ட ஆகுது. ஸோ அவ எங்க தாத்தா தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு, தாத்தா நீ தான் கூப்பிடுறியான்னு சொல்லி கேட்டா. கிட்ட போனாலாம். அவ இந்த பார்ட் சொல்றப்பவே நான் அவளை செம்மையா கழுவி ஊத்துனேன். கம்மிங் பேக் டு தி ஸ்டோரி. அவ கிட்ட போக அந்த உருவம் பின்னாடி போகுதான். இவ என்னடா நான் முன்னாடி போனா பின்னாடி போகுதுன்னு வீட்டுக்குள்ள போயிட்டாலாம். அப்பதான் இவளுக்கு எங்க தாத்தா எப்படி இருப்பாருன்னு ஞாபகம் வந்துதான். அந்த உருவம் விபூதி வச்ச மாதிரி இருந்துச்சான். ஆனா எங்க தாத்தா ஆரஞ்சு கலர் பொட்டு வைப்பாங்கன்னு. அப்பதான் இவளுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சான். சீரியஸ்லி எடுத்து போய் யாரு நீங்க இங்க எங்க தாத்தா மாதிரி வந்தீங்க அப்படின்னு சொன்னான். அந்த உருவம் போயிடுச்சான். எனக்கு பர்சனலா இன்னொரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதை நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா இன்னொன்று மெயில் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங். லவ் யூ ஸோ மச் அக்கா. ஓகே, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்க தாத்தான்னு நினச்சி வேற யாரையும் நின்னவங்களை கூப்பிட்ருக்காங்க இவங்க. அடுத்த இது 3rd ஸ்டோரி வந்துட்டோமா. இது கொஞ்சம் லாங்காக இருக்குது. இந்த கோஸ்ட் ஸ்டோரி ரீட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணி இந்த மைக்கே வாங்கினேன். 3rd ஸ்டோரி. ஹாய் அக்கா, ஐ ஹாவ் ஃபியூ ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரி. நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சென்ட் பண்ணினேன், பட் நீங்கள் அதை பார்க்கல. ஸோ அகெயின் சென்ட் பண்ணுறேன். ஸ்டோரி நம்பர் 1. நான் 1st or 2nd படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நைட் 12:30 இருக்கும். அப்பா வர லேட் ஆகும். ஸோ நான், என் அம்மா அண்ட் மை பிரதர் 3 பேரும் கிச்சனில் இருந்தோம். அம்மா டிஷ்ஷஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் என் பிரதரும் அம்மாவோட ஃபோனில் சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் அண்ட் இட்ஸ் ஆர் ஓன் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பால்கனி, அங்கே தான் மெயின் டோர் இருக்கும். அப்புறம் ஒரு குட்டி ஹால், அப்புறம் மெயின் ஹால், அப்புறம் தான் கிச்சன். கிச்சனில் இருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது மெயின் டோர் பக்கத்தில் இருக்கிற விண்டோ தெரியும். ஸ்ட்ரீட் லைட் அண்ட் மெயின் டோர் வழியாக லைட் இருந்துச்சு. அப்புறம் கிச்சனில் லைட் போட்டிருந்தோம். நானும் சும்மா வீடியோ எடுப்போன்னு எடுக்கும்போது அந்த மெயின் டோர் பக்கத்தில் இருக்கிற விண்டோ வெளியே ஒரு பெரிய பிளாக் உருவம் லாங் ஹேரோட கிராஸ் பண்ணி போச்சு. கரெக்டாக அதை கிராஸ் பண்ணி போனதும் ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் அதை கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டேன். எல்லார்கிட்டையும் சொல்லும்போது யாரும் நம்பலை. அப்புறம் வீடியோ காட்டின அப்புறம் தான் நம்பினாங்க. நாங்கள் வெளியே போய் பார்த்தோம், பட் யாருமே இல்லை. அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டோம். பழைய ஸ்டோரியோ, அதான் அவங்க வீடியோ அட்டாச் பண்ணல. ஸ்டோரி நம்பர் 2. எங்கள் பில்டிங்கில் மொத்தம் 4 houses மாதிரி இருக்கும். கீழே 2, மேலே 2. 2க்கும் சென்டரில் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு நாள் நைட் நான் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு ஸ்டெப்ஸை கிராஸ் பண்ணி வீட்டு உள்ளே போகும்போது அந்த ஸ்டெப்ஸில் யாரோ சந்திரமுகி அந்த கோலத்தில் அந்த சென்டரில் உட்கார்ந்துருப்பாங்கல்ல, அதே மாதிரி உட்கார்ந்துருக்கு. லாங் ஹேர் ஏரில் பறக்குது. நான் அதை பார்த்துட்டு உள்ளே போயிட்டேன். இதில் ஒரு மெயின் திங், எங்கள் வீட்டு பின்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரை புதைச்சி வச்ச கல்லறை இருக்குது. கூடவே பக்கத்தில் கோயிலும் இருக்குது. ஸ்டோரி நம்பர் 3. இது லாக்டவுனில் நடந்த சம்பவம். 2019 நாங்கள் அந்த வீட்டை விட்டு வந்துட்டோம். இதுவும் ஓன் ஹவுஸ் தான். ஒரு காம்பவுண்ட்குள்ளே 2 வீடு. மிட்நைட் 3 o'clock இருக்கும். எல்லாரும் தூங்கிட்டாங்க. பட் நான் மட்டும் தூக்கம் வராமல் ஹாலில் லைட் போட்டு ஹாலோட சென்ட்ரலில் பிளாக் சேர் போட்டு டிவியில் பேபி பேய் படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஏதோ சவுண்டு கேட்டுச்சுன்னு விண்டோவில் கர்டைனை விளக்கிட்டு வெளியே பார்க்குறேன். ரோடு 4 பிரிஞ்சு போகிற இடம். அங்கே சென்ட்ரலில் ஒரு சின்ன பொண்ணு நின்று அழுகுற மாதிரி இருந்துச்சு. ஐ தாட் மேபி இட்ஸ் மை இமேஜினேஷன் and continue to watch the movie and went to sleep. ஸ்டோரி நம்பர் 4. மார்னிங் எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகும்போது
மார்னிங் எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகும்போது என் முன்னாடி ஏதோ க்ராஸ் ஆகி வால்குள்ளே போச்சு. நான் என் பிரதராக இருக்கும்னு தான் நினச்சேன். பட் அப்போது அவன் வீட்டிலையே இல்லை. எனக்கு தெரியல ஆங்கிள் லைட்டாக மாறிடுச்சான்னு. நான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது கட் ஆகிடுச்சு, மெமரி போயிடுச்சு. நான் மெமரி கிளியர் பண்ணலான்னு கார்டை ரிமூவ் பண்ண பார்க்குறேன். கேமராலேருந்து அந்த ஸ்லாட் ஓப்பன் பண்ணவே முடியல. என்னமோ அதுலேருந்து வரவே மாட்டேங்குது. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி எந்திரிச்சு இது பண்ணி அது பண்ணி அதுக்கப்புறம் அதில் எடுத்து ரிமூவ் பண்ணி நான் திருப்பி போட்டிருக்கேன். அந்த லாஸ்ட் ஸ்டோரி மட்டும் நான் இன்னொரு வாட்டி ரீட் பண்ணிடுறேன், ஏன்னா அந்த கண்டினியூஷன் போயிடும். என் முன்னாடி ஏதோ க்ராஸ் ஆகி வால்குள்ளே போச்சு. நான் என் பிரதராக இருக்கும்னு தான் நினச்சேன். பட் அவன் அப்போது வீட்லேயே இல்லை. அண்ட் எப்படி வால்குள்ளே போயிருக்க முடியும்? ஸ்டோரி நம்பர் 5. நான் சொன்னேன்ல ஒரு காம்பவுண்ட்குள்ளே 2 வீடுன்னு. அதில் நாங்கள் இருந்த வீட்டில் ஸ்பேஸ் பத்தலைன்னு பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டோம். இட்ஸ் ஆல்சோ ஆர் ஓன் ஹவுஸ். அகெயின் ஒன் டே நைட் நானும் என் அம்மாவும் என் ரூமில் முழிச்சிருந்தோம். அப்போ எங்கள் ரூமில் ஒரு டேபிள் உண்டு. அதுக்குள்ளே இருந்து 2 டைம்ஸ் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டுச்சு. நான் என்னடா இது அப்படின்னு போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பட் உள்ளே எதுவுமே இல்லை. அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டோம். ஸ்டோரி நம்பர் 6. ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போல் இருக்கும். நான் கிச்சனில் இருந்து ரூம்க்கு வந்து டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஓப்பன் பண்ண முடியல. நான் என் பிரதர் தான் சும்மா உள்ளே இருந்து புஷ் பண்ணுறான்னு நினச்சிட்டு அகெயின் புஷ் பண்ணேன். அப்போ உள்ளே இருந்து அகெயின் புஷ் பண்ணுறான். நான் அப்புறம் சும்மா இரு விடுன்னு ஃபோர்ஸாக டோரை புஷ் பண்ணுறேன். அப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. பட் உள்ளே பார்த்தா யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. கரெக்டாக அப்போது என் பிரதர் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரான். நான் அம்மா கிட்ட சொன்னேன். அப்போ தான் அம்மா சொன்னாங்க, நாங்கள் இருக்கிற வீட்டில் 3 பெட்ரூம்ஸ் உண்டு. அதில் ஒரு குட்டி ரூம் உள்ள முன்னாடி இயர்ஸ் பேக் ஒரு பாட்டி வீசிங்கில் இறந்து போயிட்டாங்க. ஒரு வேளை அவங்க தான் இப்படிலாம் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே கொஞ்ச நாள் அப்புறம் அந்த பாட்டி இறந்த ரூமில் யாரும் இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு டார்க் ரூம்ஸ் அண்ட் கோஸ்ட் எல்லாம் பார்த்து பயம் இல்லை. ஆனால் ஐ லைக் கோஸ்ட். ஸோ தைரியமாக உள்ளே போய் பார்த்தேன். பட் உள்ளே யாருமே இல்லை. ஸ்டோரி நம்பர் 7. நாங்கள் இருக்கிற வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உண்டு. சேம் ஹவுஸ் தான். நாங்கள் கீழே இருக்கோம். மேலே இருக்கிற வீட்டில் இப்போதைக்கு யாருமே இல்லை. பட் நைட் மேலே டோரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நடக்கிற மாதிரி அண்ட் எதையோ போட்டு உருட்டுற மாதிரிலாம் சவுண்டு கேட்கும். கரெக்டாக நான் இருக்கிற ரூம் மேலே தான் கேட்கும். எனக்கு அது இப்போ பழகி போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ கண்டுக்கிறதே இல்லை. ஸ்டோரி நம்பர் 8. அகெயின் அ நைட் டைம். நானும் என் பிரதரும் என் ரூமில் பெட்டில் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ எங்கள் 2 பேருக்கும் சென்டரில் யாரும் மூச்சு விடுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் அதை கவனிக்கலை. பட் தென் நோட்டீஸ் பண்ணோம். அப்புறம் அந்த ரூமை விட்டுட்டு வெளியே போயிட்டோம். ஸ்டோரி நம்பர் 9. இதுவும் நைட் டைமில் தான்க்கா நடந்துச்சு. நான் மேலே இருந்து கீழே வீட்டுக்கு வரப்போ ஒரு சின்ன முடுக்கு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இருந்து யாரும் என்ன உஷ் உஷ் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. நான் யாருன்னு நக்கலாக அந்த டார்க் முடுக்கை பார்த்து கேட்டேன். பட் நோ ரெஸ்பான்ஸ். ஸோ அகெயின் வீட்டுக்கு போகலாம்னு பார்க்கும்போது மறுபடியும் அப்படின்னு கூப்பிட்டுது. நான் அதெல்லாம் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். நீங்கள் இதெல்லாம் ரீட் பண்ணி பயந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கூல் ஆகுறதுக்காக ஒரு ஃபன்னி மூமெண்ட்டை சொல்கிறேன். நான் என் ரூமில் ஒரு லைட் போடாமல் பிச் பிளாக்ல அண்ட் பெட்டோட கார்னரில் பேய் மாதிரி முடியை விரிச்சு போட்டுட்டு பேய் மாதிரி உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என் பிரதர் வந்து டோர் ஓப்பன் பண்ணி என்னை பார்த்து பயந்து கீழே விழுந்து எழுந்து தெரிச்சு ஓடி போயிட்டான். அண்ட் வெளியே இருந்து கெஸ்ட் வந்தாலும் என் ரூமை தான் ரொம்ப பிடிக்கும் அண்ட் நீட்டாகவும் வச்சுருப்பேன். அட் த சேம் டைம் எல்லா ஹாண்டட் ஆக்டிவிட்டீஸும் என் ரூமில் தான் நடக்கும். ஹோப் யூ லைக் திஸ். லவ் யூ லாட்ஸ் அக்கா. என் ஸ்டோரியை ரீட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கீப் கோயிங் லைக் திஸ். ஃபைட்டிங். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஆக்சுவலி ரொம்ப பயமாலாம் இல்லை. நான் வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த சவுண்டும் வந்துடக்கூடாது, ஏன்னா மைக் ரொம்ப கிட்ட இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து கான்ஷியஸாக வந்து நான் வந்து ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் நான் ஸ்டோரி உள்ளே ரொம்ப போகல. அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு ஸ்டோரியாக இருக்குல்ல, எனக்கு வந்து அப்படியே ஒரு இன்சிடென்ட் தொடர்ந்து வருதுன்னா நம்ம அப்படியே உள்ளே போயிடுவோம். இது தனித்தனியாக இருக்கிறதுனால ஐம் ஓகே. அடுத்த ஸ்டோரி ரீட் பண்ணலாம். அப்படியே கண்ணு வந்து இதாகுது. ஹாய் அக்கா, நான் திருப்பூரில் இருக்கேன். நான் உங்கள் வீடியோவை 3 இயர்க்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் நடந்த கோஸ்ட் ஸ்டோரியை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிங்கல்ல, அப்போல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் நான் உங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் பார்த்த வீடியோ. பார்த்த செகண்ட் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். வெரி இம்ப்ரெசிவ் அக்கா. வெல் டன். கீப் ராக்கிங் அக்கா. ஓகே, நான் இப்போ ஸ்டோரி சொல்கிறேன்.
இது நான் ஸ்கூல் படிக்கிறப்போ நடந்துச்சு. இது 2015 நடந்துச்சு. நான் திருப்பூரில் 1st to 6th ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் ப்ராப்ளம் இல்லை அக்கா. நான் 6th முடிச்சுட்டு 7th கிளாஸ் ஜாயின் பண்ண ஸ்கூலில் தான் ப்ராப்ளம். அதுவும் நான் ஜாயின் பண்ண இயரில் இருந்து தான் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஸ்கூல் எங்கள் வீட்டு பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நான் அந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணி ஒரு 1 month எல்லாமே நார்மலாக தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஈவினிங் 6:45 இருக்கும். கொஞ்சம் இருட்டிருச்சு. எங்கள் வீட்டு மாடியிலேருந்து எங்கள் ஸ்கூல் மாடியில் யாரோ ஒரு பையன் நடந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் அதை அப்போ பெருசாக கண்டுக்கல. நெக்ஸ்ட் டே நான் ஸ்கூலில் போய் விசாரித்தேன். யாருக்குமே எதுவுமே தெரியல. நானும் ஒரு வேளை நம்ம ஸ்கூல் வாட்ச்மேனோட பையன் பேரனா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா நான் எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோன்னு சொல்லி எங்கள் ஸ்கூல் வாட்ச்மேன் அண்ணா கிட்ட உங்கள் பேரை எங்கே அவங்க இன்னைக்கு வரலையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் எனக்கு 3 பேத்திங்க தான் இருக்கு, பேரன் பையனுக்கெல்லாம் எனக்கு கொடுத்து வைக்கல ராஜாத்தி அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார். நானும் அந்த வாட்ச்மேன் அண்ணா கிட்ட ஸ்வீட்டாக பேசிட்டு ஒரு குழப்பத்தோடையே வந்துட்டு அதுக்கப்புறம் 6 days அப்படியே மூவ் ஆச்சு. நானும் நடந்த விஷயத்த மறந்துட்டேன். இந்த டைமில் என் ஸ்கூலில் கொஞ்சம் பேருக்கு சம்மந்தமே இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் ஆகிறது, ஃபீவர் வர்றது, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி தான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபீவர் வந்து 1 week அவளும் ஸ்கூல் வரல. நான் ஸ்கூல் ஜாயின் பண்ணி அப்போது அவள் மட்டும்தான் எனக்குன்னு இருந்தா. ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். நான் போய் என் ஃப்ரெண்டு கிட்ட நல்லா தானே இருந்தேன், ஏன் என்னாச்சு, இவ்வளோ ஃபீவர் வர அளவுக்கு என்ன பண்ண, ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா, அந்த மாதிரிலாம் நான் விசாரிக்க. அப்போ என் ஃப்ரெண்ட் வினோதமாக பிஹேவ் பண்ணான். ரொம்ப ஒரு மாதிரி பேசினான். அப்போ தான் என் ஃப்ரெண்ட் என்கிட்ட இதை சொன்னான். நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுறத நீ ஃபீல் பண்ணுறியா, உனக்கு ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக தெரியலையான்னு கேட்டா. நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஒன்றும் புரியலைன்னு சொன்னேன். அதுக்கு என் ஃப்ரெண்ட் நம்ம கிளாஸில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு சம்மந்தமே இல்லாமல் கேட்டா. 31ன்னு சொன்னேன். அதுக்கு என் ஃப்ரெண்ட் பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கேட்டா. நான் கேர்ள்ஸ் 14 பாய்ஸில் 17ன்னு சொன்னேன். அதுக்கு என் ஃப்ரெண்ட் கரெக்டு, ஆனால் இப்போ பாய்ஸில் 17 இல்லை 16 தான் இருக்காங்கன்னு சொன்னான். நான் அதுக்கு ஏன் யாரும் ஸ்கூல் வரதை ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்னு கேட்டேன். அப்போ என் ஃப்ரெண்ட் இல்லை, நம்ம கிளாஸில் ஒரு பையன் இறந்துட்டான் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். அந்த பையன் இறந்து போய் 7 day ஆச்சு. அந்த 7th day அந்த பையனோட சோல் என் கிளாஸில் பாய் அண்ட் கேர்ள் அங்கங்கே பார்த்துருக்காங்க. ஸ்கூல் வாஷிங் மிஷின், ரெஸ்ட் ரூம், யோகா ஹால்னு அந்த பையனோட ஆவி எங்கள் ஸ்கூல்லேயே சுற்றிட்டு இருந்திருக்கு அக்கா. நான் அந்த பையன் எப்போ இறந்து போனான்னு என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன். August 17th மண்டே ஆஃப்டர்நூன் இறந்துட்டான்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் தான் அந்த பையனோட சோலில் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் எங்கள் ஸ்கூல் 3rd floor மாடியில் யாரோ ஒரு பையன் நடந்து போகிற மாதிரி வர மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, அது அந்த பையன்தான். அது எப்படி நான் அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்லுறேன்னா, அந்த பையன் இறந்த டேட் அண்ட் அந்த பையனை ஸ்கூல் மாடியில் பார்த்த டேட் எல்லாமே ஒரே நாள் தான். பிகாஸ் அப்போ தான் மாமா பொண்ணுக்கும் பர்த்டே. மை குட் லக், நான் அந்த பையன் கிட்ட சிக்கலை. பிகாஸ் நாங்கள் இப்போ இருக்கிற வீடு எங்கள் பூர்வீக வீடு. இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எங்கள் இடத்துல ஒரு கருப்பசாமி கோவில் இருந்துச்சு. இப்போ அந்த கோயில் இருந்த இடத்துல தான் இப்போ எங்கள் வீடு இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் இன்னும் கருப்பசாமி இருக்கு. ஸோ அதான் அந்த பேய் கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல ஏகப்பட்ட சம்பவம் அந்த பையனோட சோல் மூலியமா நடந்துச்சு. ஆல்ரெடி ரொம்ப பெருசா டைப் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு இது போதும். மிச்ச ஸ்டோரி கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க, தாராளமா சொல்றேன். ஸோ எவ்வளோ நேரம் டைம் எடுத்து எனக்காக என் ஸ்டோரியை படிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. All the best and I like you more and I love you. Good night, sweet dreams அக்கா. Take care. Love you too. Thank you for sharing. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து வீடியோ லாங்காக போகும், ஜாலியாக பார்க்கலாம். ஐ திங்க் இப்போ வரைக்கும் ஐ டோன்ட் நோ இப்போ வரைக்கும் எவ்வளோன்னு, நான் வந்து 5 வரைக்கும் இது பண்ணுறேன்னு சொன்னேன்னா 4:47 ஆகுது. இப்போ ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, பெரிய ஸ்டோரி. இதை ரீட் பண்ணுவோம். ஐ திங்க் இதுதான் லாஸ்ட் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஹாய் ஆர்த்தி, ஐ எம் கிளாட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. ஐ எம் 15 years which means my age is related to this story. அப்பா EBல ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நைட் டியூட்டி போயிடுவாங்க. ஒரு 5 years பேக் நான் 10 years-ஆக இருக்கும்போது அப்பா நைட் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. இப்போ டியூட்டி 6 PM-க்கு ஆரம்பிச்சு 12 AM-க்கு முடியும்னா அப்பா 2 AM-க்கு தான் வந்தாரு. அப்போ சரி சீக்கிரம் போனோன்னு ஷார்ட் ரூட்ல வந்தாராம். அங்க ஒரு கோயில் இருக்கும், முனியப்பன் கோயில். அந்த கோயில் 8 PM-க்கு க்ளோஸ் ஆயிடும். பட் அன்னைக்கு மட்டும் ஓப்பன்ல இருந்துச்சான். அண்ட் அப்பா அந்த கோயிலை கிராஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போயிட்டாரு.
அப்புறம் அந்த கோயில் பூசாரி அப்பாவை கூப்பிட்டு லெமன், பூ, திருநீர் எல்லாம் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அப்பா இருங்கப்பா நான் சாமியை பார்த்துட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. பட் பூசாரி விடலை. இல்லை நீ கோவிலுக்குள்ள வர வேண்டாம், நீ இப்படியே வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போன்னு சொல்லிட்டாராம். அப்புறம் அப்பாவும் சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு வர வழியில ஒரு அங்கிள் வெள்ளை வேட்டி சட்டை வெள்ளை முடி வச்சுக்கிட்டு லிஃப்ட் கேட்டிருக்காரு அப்பாட்ட. பட் அப்பாக்கு டயர்ட்னால பார்க்காத மாதிரியே வந்துட்டாராம். அப்புறம் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனா மறுபடியும் அதே அங்கிள் முன்னாடி லிஃப்ட் கேட்ட மாதிரியே கேட்டு நிக்கிறாராம். அண்ட் அப்பா பயத்துல ஸ்பீடா வந்துட்டாரு. அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவும் பேசல. அம்மா என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் கூட ரிப்ளை பண்ணல. அப்புறம் 2 டைம் கேட்டுட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் அப்பா கை கால் கழுவிட்டு உள்ள வந்து லெமன், பூ, திருநீர், துளசி மாலை எல்லாம் அம்மாட்ட கொடுத்துட்டு அம்மாட்ட கோயில் பூசாரி வழியில கூப்பிட்டு கொடுத்தாருன்னு மட்டும் சொல்லிட்டு அப்பா தூங்க போயிட்டாரு. அண்ட் அப்பா அதுக்கப்புறம் நடந்ததை எல்லாமே சொல்லவே இல்லை. நான் சொன்னலக்கா ஒரு அங்கிள் லிஃப்ட் கேட்டாருன்னு, அந்த அங்கிள் அப்பா கூட வீட்டுக்கு வந்துட்டாரு. அண்ட் ஒன் மோர் திங், எங்கள் வீட்டில் நாய் இருக்கு. அவன் பேரு சோனி. அவன் டெய்லி எப்பவும் அப்பா எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தா கத்துவான். பட் அன்னைக்கு மட்டும் ரொம்ப ஓவரா கத்துனான். நாங்களும் சரி அப்பா லேட்டா வந்ததுனால திட்டுறான் போல அப்படின்னு விட்டுட்டோம். இப்போதான்க்கா மெயின் பிக்சர். என்னோட ஸ்கூல் லாஸ்ட் டே. நான் 5th முடிச்சுட்டு 6th போகிறேன். ஆனுவல் லீவ் டைம். அப்போ அந்த லெமன் வீட்டுக்கு கொண்டு வந்து 1 வீக் ஆகுது. அண்ட் எங்கள் வீட்டில் 6 rooms இன்க்ளூடிங் கிச்சன். அண்ட் அம்மா பார்லர் வச்சுருக்காங்க. பார்லர் வந்து வீட்டோட அட்டாச்டு. அப்பாவுக்கு ஒரு ரூம், அப்புறம் எனக்கு, அக்காவுக்கு, அம்மாவுக்கு ஒரு தனி ரூம். அப்பா தனியாக தூங்குறதுனால ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அந்த அங்கிள். அப்பா எங்ககிட்ட எதுவும் சொல்லலை. அண்ட் அவருக்கு பாடி பெயின் அதிகமாக இருக்குது. எங்கள் அம்மாட்ட சொன்னால் ஆஃபீஸ்க்கு லீவ் போட சொல்லிடுவாங்களோன்னு அக்கா எங்ககிட்ட சொல்லலை. அப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. நான் அக்கா கூட பெங்களூர் போயிட்டேன். அம்மா அப்பா கோயம்புத்தூரில் இருக்காங்க. அப்பப்போ வீடியோ கால் பேசிப்போம். எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பாப்பா பிறந்தாங்க. ஸோ பாப்பாவை டேக் கேர் பண்ணிக்க தான் நான் பெங்களூருக்கு ஹெல்ப் பண்ண போனேன். இங்கே கோயம்புத்தூரில் அப்பாவை வாட்டி எடுத்திருக்குக்கா அந்த பாலா போன பேய். அப்பாவுக்கு ஒரு டைம் ஸ்கேன் பார்த்துடலாம்னு அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவை கூப்பிட்டு அந்த பேய் அப்பா மாதிரி வாய்ஸ் மாற்றி எங்கள் அம்மாவை நீ மூடிட்டு போடி, என்னை எப்படி பார்த்துக்கன்னு தெரியும்னு சொல்லிடுச்சு. அம்மா அப்புறம் எதுவும் பேசலையா. எனக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வீடியோ காலில் தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் ஒரு ஒயிட் கலரில் ஏதோ பார்த்தேன். நான் ஷியோராக சொல்லுவேன் அது பேய் தானு. அவ்வளோதான், கால் கட் பண்ணிட்டேன். நான் அக்காட்ட போய் சொன்னேன், அக்கா என்ன திட்டுறா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அம்மா அங்கே இருக்காங்கல்ல, நீ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பயப்பட மாட்டாங்களா அப்படின்னு திட்டா. அப்புறம் நாங்களும் கிளம்பியாச்சு. வந்த உடனே அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயாச்சு. நான் மட்டும்தான் வீட்டில். அப்புறம் என்கிட்ட அவ்வளோவா வேலை காட்டாது. ஏன்னா நான் அது கூட பேசிட்டே இருப்பேன். லைக் நீ யாரு, ஏன் இங்க அப்பா கூட வந்து உனக்கு ஃபேமிலி இல்லையா அப்படின்னு தோணன்னு பேசிட்டே இருப்பேன். சில டைம் ரெஸ்பான்ஸ் பண்ணும், சில டைம் பண்ணாது. அப்புறம் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைக்கா. அண்ட் நாங்கள் ஜாதகம் பார்த்ததுல நீங்கள் மேட்டூர் போய் அங்கே பூஜை பண்ணுங்க, அப்போதான் இந்த பேய் உங்களை விட்டு போகும்னு சொன்னாங்க. ஜாதகம் பார்த்த கடையிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அது வரைக்கும் யாரு கனவுலையும் வராத அந்த பேய் அன்னைக்கு கனவுல வந்துச்சு. அக்கா கனவுல வந்துச்சு. ரொம்ப கோவமா யாரோ நல்லா ஒயிட்டா இருக்காங்க, ஃபேஸ் தெரியல, எங்களை கட்டி போட்டு அடிச்சு தொல்லை பண்ற மாதிரி வந்துச்சு. அண்ட் எனக்கு எங்க அப்பா சோஃபால தூங்கிட்டு இருக்காரு. அவர் மேல அந்த பேய் எங்க அப்பா உருவத்திலேயே படுத்துட்டு இருக்கு. அண்ட் மண்டி போட்டுக்கிட்டே வேட்டி எடுத்து கட்டுச்சு. பட் அப்பா தூங்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அப்பா எங்கன்னு எஞ்சி பார்த்தா அவர் தூங்கிட்டு தான் இருந்தாரு. நான் ஏதோ அது நிஜமா நடந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒன் மோர் திங், அந்த ஜாதகக்காரர் எங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு நாங்கள் அந்த விஷயமா தான் பார்க்க வந்தோம்னு. அவர் சொன்னாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், யூஸ்வலி ஜோசியக்காரர் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்ல மாட்டாருக்கா. இவர் ஒரு பேய் ஓட்டுனதுனால சொன்னாரு. அப்பாவோட கொள்ளு தாத்தா அண்ட் ஹிஸ் கொலீக் சேர்ந்து ஒரு பொண்ணு, அண்ட் தட் டூ ஷீ இஸ் எ விடோ, அவங்கள மாத்தி புதைக்க கூட இல்லையா, அப்படியே விட்டுட்டாங்க. அண்ட் ஷி வாஸ் ஆன் பீரியட்ஸ் ஆன் தட் டைம்.
அதனாலயோ என்னவோ தெரியல, நார்மலாவே ஒரு பொண்ணு ரேப் பண்ணா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அண்ட் ஹஸ்பண்டுக்கு கோவம் வரும். இதுல அந்த பொண்ணு விடோ, அவங்க ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்து இப்ப அந்த பேய் எங்க அப்பாவை கொல்ல பாக்குது. திஸ் இஸ் அ ரீசன். அண்ட் அந்த பேய் கிட்ட தாத்தா எங்க ரிலேட்டிவ் கூட இருக்கா அண்ட் அவங்க பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போய் குளிக்காம படுத்துட்டாரு. அது திட்டு தானே, அவரையும் அந்த பேய் விடல, தூக்கத்திலேயே கொன்றுச்சு. அவ்வளவுதான் ஸ்டோரி. இன்கம்ப்ளீட்டா ஃபீல் ஆச்சுன்னா சொல்லுங்கக்கா, நான் மறுபடியும் அனுப்புறேன். அண்ட் நான் உங்களை ரீச் பண்ண நினைச்சாலும் முடியலக்கா. கண்டிப்பா எனக்கு இன்ஸ்டா டெக்ஸ்ட் பண்ணுங்கக்கா. இதை நீங்க வீடியோல மென்ஷன் பண்ண வேண்டாம், பட் அவங்களோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்காங்க. இதுதான்க்கா என்னோட ஐடி. ஸ்டே பிளஸ்ட் அண்ட் ஹாப்பி. கண்டிப்பா நம்ம 1 மில்லியன் அடிப்போம். அதையும் தாண்டி நீங்க வளரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். வீடியோ எப்போ வேணா எடுக்கலாம்க்கா, ஃபர்ஸ்ட் ஹெல்த் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. எவ்வளோ பெரிய ஸ்டோரி, பட் ஆனால் இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னா இப்போ எப்படி இருக்கீங்க, இப்போ என்ன நடக்குது அந்த ஒரு அப்டேட் இல்லைல்ல. இது வந்து ஆல்ரெடி நடந்ததை சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது தெரியணும். ஒரு மாதிரி கேள்விப்படாத ஒரு ட்விஸ்டாக இருக்குல்ல. டைம் 4:58. இப்போ வரைக்கும் ஒரு 30 மினிட்ஸ் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு ஸ்டோரி மட்டும் ரீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள தண்ணி குடிச்சுக்கிறேன், எனக்கு எப்படி தொண்டை இழுக்குது தெரிஞ்சுதா. ஹாய் அக்கா, திஸ் இஸ் டைம். டோன்ட் மென்ஷன் மை நேம். எனக்கு உங்க வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். லவ் யூ லாட்ஸ் அக்கா, கீப் ராக்கிங். டாக்ல சென்ட் பண்ண முடியல அக்கா, ஸ்டோரிக்குள்ள டீப்பா போயிடாதீங்க. ஸோ திஸ் இஸ் மை ஸ்டோரி which happened 6 months ago. என் ஸ்கூல்ல தான் நடந்துச்சு. சென்னையில கொஞ்சம் ஃபேமஸான ஸ்கூல் தான். ஒன் ஃபைன் டே நான் என் கேங் ஒரு 8 மெம்பர்ஸும் கிளாஸ்க்கு வெளியே தான் எப்பவும் இருப்போம். எங்களை எல்லாருக்கும் தெரியும். என் கிளாஸ்க்கு கீழே தான் 12th. என் அண்ணா நான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷவுட் பண்ணிக்கிட்டே கீழே வந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னடி ஆச்சுன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்க கூட தாண்டி இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும் டி, அவன் ஒரு லூஸு, அப்படிதான் பண்ணுவானுங்க, நீ விடுன்னு சொல்லிட்டு we were discussing about cultural day dance. எங்களுக்கு கிளாஸ் எப்பயும் க்ளோஸ் தான் இருக்கும். அதுக்கு ரீசன் யாருக்கும் தெரியாது. பட் எக்ஸாம் அப்போல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கும். அந்த கிளாஸ் தான் எங்களுக்கு, அந்த கிளாஸ் 4th ஃப்ளோர்ல இருக்கும். ஸோ நாங்களாம் 3rd பீரியட் போயிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும். எங்ககிட்ட ஃபோன் இருக்கும். வி கேன் யூஸ் இட் பிகாஸ் டான்ஸ்க்கு சாங்லாம் வேணும்ல, அது மட்டும் இருக்கும். நான் சும்மா இல்லாமல் போர் அடிக்குதுன்னு சிம்பிளி ஷரத் அண்ணா வீடியோ பார்த்தேன். என் ஹேர் யாரோ டச் பண்ற மாதிரி இருந்துச்சு. நான் எல்லாரையும் பார்த்து மூடிக்கிட்டு இருங்கடி, இதை ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். எல்லாரும் என்ன பார்த்து நீ லூஸா, நாங்க யாரும் உன்னை எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. நான் 3 டைம்ஸ்க்கு மேல கேட்டேன். எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணாங்க. ஸோ நானும் விட்டுட்டேன். பட் எனக்கு உயிரே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டான்ஸ் பண்ணிட்டு பிரேக் விட்டோம். டோர்லாம் க்ளோஸ்ல தான் இருந்துச்சு. பட் சடனா ஒரு பொண்ணு வந்துட்டு நானும் ஜாயின் பண்ணிக்கவான்னு சொன்னான். எனக்கு ஷாக். நான் டோர் பார்த்தா க்ளோஸ்ல இருக்கு, இவங்க யாரும் பார்க்கல. நாங்க வேண்டான்னு சொல்லிட்டோம். அந்த பொண்ணு ஃபேஸ்லாம் மாறிடுச்சு. நான் அப்புறம் கேட்டேன், டோர் க்ளோஸ்ல இருந்துச்சு, எப்படி அந்த பொண்ணு வந்தான்னு. எல்லாருக்கும் உயிரே போயிடுச்சு. கொஞ்சம் டைம்க்கு அப்புறம் அது இல்யூஷன்ஸ்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். பட் ஒரு பர்சனுக்கு வந்தா ஓகே, பட் எல்லாருக்கும் வந்து அது கோஸ்ட்னு நானும் என் ஃப்ரெண்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நான் மிஸ் கிட்ட சொல்லிட்டு வேற கிளாஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் லஞ்ச் பீரியட்ல என் அண்ணா கிட்ட சொன்னேன், இது மாதிரிலாம் ஆச்சுன்னு. அவன் கிட்ட சேஃபா இருமான்னு சொல்லிட்டு போயிட்டான். நெக்ஸ்ட் பீரியட் போனான். கிளாஸ் நாங்க ஓபன் பண்ணி தான் வச்சோம். பட் கிளாஸ் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி இருக்குன்னு நாங்களும் டீச்சர் தான் போலன்னு திங்க் பண்ணிட்டு ஓபன் பண்ணா அந்த பொண்ணு லாஸ்ட் ஒரு பெஞ்ச் மட்டும் இருக்கும். அந்த கிளாஸ்ல அங்க அந்த பொண்ணு கிரீப்பியா ஸ்மைல் பண்ணிட்டு ஓடி வந்தா. எல்லாரும் ஓடிட்டோம். வீட்டுக்கு போறப்போ சொன்னேன். என் அண்ணா சொல்றாங்க, அந்த பொண்ணு எங்க ஏஜ் பொண்ணு, அவளுக்கு என் மேல செம்ம ஃபீலிங்ஸ், ஒன் சைடா லவ் பண்ணியிருக்கா. பட் நான் கமிட்டட்னு தெரிஞ்சதான் பண்ணிக்கிட்டா. என்னை டெய்லி ஸ்கூல்ல பாப்பா, டெரஸ்ல பாய் சொல்லுவா, நானும் சொல்லுவேன்னு சொன்னான். எனக்கு அட போடா பண்ணி, நீயும் அண்ணா பாண்டும் அப்படின்னு ஆச்சு. அப்புறம் நாங்க அங்க போல. நெக்ஸ்ட் வீக் தான் போனோம். அந்த கிளாஸ்ல அழுகுற சவுண்ட் வரும். என் அண்ணா நேம் சொல்லுங்க. எனக்கு அட போமா, நீயும் லவ், அவ ஒரு லூசு, நீயும் ஒரு லூசுன்னு. 1 மந்த்துக்கு அப்புறம் என் நேரம், நான் அந்த கிளாஸ்ல தான் எக்ஸாம் எழுத, நான் அந்த பொண்ணு இருந்த அதே பெஞ்ச் அதை பார்த்ததும் அட போங்கடான்னு இருந்துச்சு. கன்ஃபியூஷனா இருக்குல்ல கொஞ்சம். அது பேயா பொண்ணா ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. அந்த பொண்ணு போர்டு கிட்ட அப்பியர் ஆகுமா? எனக்கு மயக்கம் வந்துருச்சு. மிஸ் எல்லாம் வந்து என்னமா ஆச்சுன்னு கேட்டாங்க. நானும் எதுவும் இல்லை மிஸ், சாப்பிடலன்னு சொன்னேன். அந்த பொண்ணு ஒரு ரியாக்ஷன் விட்டா. என் அண்ணா கை காமிச்சு அவன் எனக்கு தான் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஏமா நீ போ அங்கிட்டு, நீயும் லவ், அவனை வச்சுக்கோமா, அவன் என் ஓன் அண்ணா கூட இல்லை, என் ஃப்ரெண்டு மாதிரி அண்ணாதான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே விச் இஸ் லாஸ்ட் எக்ஸாம்,
இந்த டைம் என் அண்ணா என் பக்கத்தில் இருந்தாங்க. நான் உன் ஆளுப்பா உன்னை பார்க்குறேன்னு சொன்னான். அந்த பொண்ணு ஃபேஸ் மாறிடுச்சு, லைக் எரிஞ்ச ஃபேஸ். அவங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஏதோ ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க அந்த பொண்ணு போகாது, உனக்கு மேரேஜ் பண்ணாதான் அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைக்கா அந்த பொண்ணுனால. பட் டெய்லியும் ஹாய் பாய்லாம் சொல்லுவா. இப்போ என் 10th போர்டு எக்ஸாம், இப்போ வரைக்கும் நான் அந்த பொண்ணுக்கிட்ட பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். திஸ் இஸ் மை ஸ்டோரி அக்கா. ரொம்ப லாங்காக போச்சு, சாரி, லவ் யூ லாட்ஸ், ஹோப் யூ ரீட் இட். வேறு எதுவும் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்போ அது பேய் இவங்க அண்ணா, பட் ஆக்சுவலாக அது அவங்க அண்ணா கிடையாது, ஃப்ரெண்ட் அண்ணா மாதிரி. அவர் லவ் பண்ணுற அந்த பொண்ணு அதை இவங்க கமிட் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே அது சூசைட் பண்ணிக்கிச்சு. இவங்க கண்ணுக்கு ஏன் இவங்கள ஏன் நோண்டி இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆனாதான் அது போகும் அப்படின்னு ஏன் அந்த ஒரு இது எனக்கு தெரியலையே. அது சரியா புரியல, அது சரியா விளங்கவில்லை. இதோட முடிச்சுக்கலாமா? 5 ஆயிடுச்சு, போதும். இதுக்கடுத்து நான் ட்ரெஸ்லாம் போட்டு காட்டினேன்னா கண்டிப்பாக ஒரு 1 hour ஆகிடும், முடிஞ்சிடும். எனக்கு நாள் முடியாது, நாள் ஆரம்பிச்சிடும் அடுத்த நாள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ 1000 லைக்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்த எபிசோட் போடுறேன். அடுத்த எபிசோட் லாங்காக போடுறேன், ஓகேவா? நீங்கள் எப்படி நல்லா மைக்கெலாம் புதுசாக வாங்கியிருக்கேன், அப்போ நீங்கள் நல்லா கதை கேட்கலாம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரிஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.